ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்கே பிரியாணி. இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஈஸியாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம். இப்போ ப்ரான் 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். எல்லாம் ரிமூவ் பண்ணப்போ 1/4 கிலோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் கழுவும் போது சென்டரில் ஒரு குடல் இருக்கும். இதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா சிலருக்கு இது ஒத்துக்காது. கடையில் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும். ஒரே ஒரு குடல் மட்டும்தான் இருக்கும், அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ப்ரான்லேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே ஒரு நிமிஷம் ப்ரானை நல்லா வதக்கிக்கலாம். ஏன் இந்த ப்ராசஸ்னால், சிலருக்கு இதோட வாடை பிடிக்காது. கொஞ்சம் கவிச்சி வாடை அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. அதனால் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். ப்ரானும் ஒரு 50% வெந்துடும். இல்லைன்னா டைரெக்டாக கிரேவியில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா. இப்போ இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு தக்காளி 2 மீடியம் சைஸ் பொடியாக வெட்டியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் கரம் மசாலா இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியாக வரணுங்கிறதுக்காக இப்படி பண்ணலாம். எண்ணெயில் ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கலாம். எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும்போது நம்ம ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியாக வேணால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கிரேவியாக சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த பக்குவத்திலேயே செஞ்சுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக ப்ரான் போடுற மாதிரி இருந்தால் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கிட்டு அந்த ஸ்டேஜில் ப்ரான் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சாறில் இறங்கி இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், ப்ரானோட ஸ்மெல். இப்படி பண்ணும்போது அந்த ப்ரானோட ஸ்மெல் இருக்காது. நீங்கள் நல்லா கிரேவி இன்னும் நல்லா கலராக வரணும்னா நல்லா பெப்பரை இன்னும் நல்லா தூக்கில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரமாக இருக்கும். இதை என் வீட்டில் குழந்தை எல்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக காரம் கம்மியாக செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.